அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே. ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்று பீஷ்மாச்சாரியரை பார்த்து யுதிஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு விடையாக பீஷ்மாச்சாரியர் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனமே உயர்ந்த தர்மம் என்று விடை சொல்லி, அந்த திருநாம சங்கீர்த்தனத்திற்காக பகவானுடைய திருநாமங்கள் ஒரு 1000 திருநாமங்களை தொகுத்து சொல்லுகிறார். எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு 1000 திருநாமங்கள், அவைகளும் ஏற்கனவே ரிஷிகளாலே பாடப்பட்டவை என்று சொல்லியே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திருநாமங்கள் எல்லாம் பகவானுடைய பெருமைகளை ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி இவைகளையெல்லாம் நன்றாக விளக்கும்படியாக அமைந்திருக்கின்றபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு அற்புதமான விளக்கங்களை அருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே நாம் 883வது திருநாமமான ஹுதபுக் விபுகு என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். இது ஹுதபுக் விபுகு என்கிற திருநாமம் ஒரே திருநாமமாக பராசர பட்டராலே கொள்ளப்பட்டது. ஆனால் ஆதிசங்கர பகவத்பாதரும் சத்யசந்த தீர்த்தரும் இதை 2 திருநாமங்களாக கொண்டார்கள். ஹுதபுக் என்கிறது ஒரு திருநாமம், விபுகு என்கிறது ஒரு திருநாமம் என்பதாக 2 திருநாமங்களாக அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் பராசர பட்டர் ஹுதபுக் விபுகு என்கிறது ஒரே திருநாமம் என்கிறார். விடை தெரிவிப்பதிலே சில வேற்றுமைகள், அதாவது விளக்கம் தெரிவிப்பதிலே சில சிறிய வேறுபாடுகள், அவ்வளவுதான். இப்பொழுது முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதருடைய அர்த்தத்தை பார்ப்போம். அவர் என்ன அருளி செய்கிறார் என்றால், சமஸ்த தேவதா உத்தேசேன, அதாவது சமஸ்த தேவதா உத்தேசேன பிரவருத்தேஷு அப்பி கர்மசு ஹுதம் புங்க்தே புனக்தி இதிவா ஹுதபுக்கு. ஹுதபுக்கு என்னால்னா ஹுதம் புனக்தி, செய்யப்படுகின்ற யாகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுபவர். இதுதான் ஹுதபுக்கு என்பதற்கு அர்த்தம். அதாவது எப்படி அர்த்தம் காட்டுகிறார்னால், எந்த தேவதையை குறித்து நாம் யாகங்களை செய்தாலும் முடிவிலே அது யாரிடத்தில் போய் சேருகிறது என்றால் பகவானிடத்தில் தான் போய் சேருகிறது. அதான் ஏது அந்நிய தேவதா பக்தாக என்று பகவத்கீதையிலே கூட என்ன சொல்கிறான், தேஷாமபி என்ன செய்கிறான், அவர்களும் கூட என்ன செய்கிறான் என்றால், தேபி மாமேவ கவுந்தேய யஜந்தே அவிதிபூர்வகம் என்று விதிபூர்வகமாக அல்லாமல் அவர்களும் அந்நிய தேவதா பக்தாக பிற தேவதைகளை ஆராதிப்பவர்களும் என்னைத்தான் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அதுக்கு எப்படி என்றால், அதை நாம் இப்படி பார்க்கிறோம். ஆகாஷாத் பதிதன் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி என்று ஆகாயத்திலிருந்து பொழிகின்ற அத்தனை மழையும் கடைசியில் எங்கே போய் சேருகிறது, பல பல நதிகளிலே போய் சேருகிறது என்று சொன்னாலும் கடைசியில் நதிகளே போய் கடலிலே சேர்கின்றபடியினாலே எல்லா நீரும் கடலிலே தான் போய் சேருகிறது. ஆகாஷாத் பதித்தோயம் யதா கச்சதி சாகரம் என்கிறார். அதாவது சில தண்ணீர் நேரே கடலிலே விழுகிறது, சில தண்ணீர் நதிகளிலே விழுந்து நதிகள் மூலமாக கடலிலே விழுகிறது. அதுபோலத்தான் மற்ற யஜ்ஞங்களெல்லாம் மற்ற தேவதைகள் மூலமாக பகவானை வந்து அடைகின்றன, சில நேராக பகவானையே குறித்து செய்யப்படுகின்றன என்று இந்த வேறுபாட்டைத்தான் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் எப்படி காட்டுகிறார் என்றால், சமஸ்த தேவதா உத்தேசேன, மற்ற தேவதைகளை குறித்து பிரவருத்தேஷு அப்பி கர்மசு, செய்யப்படுகின்ற கர்மங்களும் கூட கடைசியில் ஹுதம் அப்படிப்பட்ட யாகங்களையும்
முடிவிலே யார் அடைகிறார்கள் என்றால் பகவான் தான். அதனால்தான் பகவானும் கீதையிலே சொல்லுகின்ற பொழுது அகம்ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா பிரபுரே வச்சா என்று எல்லா யஜ்ஞங்களுக்கும் நான் தான் பிரபு. என்னை குறித்து செய்யப்படாமல் வேறு தேவதைகளை குறித்து செய்யப்படுகின்ற யஜ்ஞங்களுக்கும் நானே எஜமானன் என்று பகவான் தன்னை சொல்லிக் கொண்டதாக அங்கே பகவத்கீதையிலே பார்க்கிறோம். அந்த கருத்தையெல்லாம் உள்ளடக்கித்தான் இங்கே என்ன சொல்லுகிறார், இப்படி ஆதிசங்கரர் காட்டுகிறார். எல்லா தேவதைகளை குறித்தும் செய்யப்படுகின்ற ஹோமங்கள், அந்த ஹோமங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுபவர். புனக்தி, புனக்தினா உண்ணுபவர் என்பது, புங்தே புனக்தி உண்ணுபவர் என்கிற அர்த்தத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஹுதபுக் என்பதற்கு அர்த்தம் சொல்லிவிட்டார். இனிமேல் விபுகு என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். சர்வத்திர வர்த்தமானத்வாத் திரயாணாம் லோகானாம் விபுத்வத்வாத் வா என்று 3 உலகங்களும் பரவி இருப்பவர் அல்லது எல்லா உலகங்களிலும் இருப்பவர். ஆயினாலே விபுகு என்று அவருக்கு திருநாமம் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். இதே திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவரும் இதை 2 திருநாமங்களாகவே கொண்டு அர்த்தம் காட்டினபடியினாலே அவருடைய அர்த்தத்தையே இப்பொழுது பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார், ஹுதம் புங்த இதி ஹுதபுக்கு, ஹோமம் செய்யப்படுபவர்களை உண்ணுபவர், ஏற்றுக்கொள்ளுபவர். அதனால் அவருக்கு ஹுதபுக்குன்னு அர்த்தம் சொல்லிட்டார். அதற்கு மேலே விபுகு என்பதற்கு வேறு பொருளை காட்டுகிறார். விசிஷ்டாக பவந்தி அஸ்மாதிதி, தன்னுடைய பக்தர்களை மிகவும் மேன்மை கொண்டவர்களாக ஆக்குபவர். யார் பகவானை அடைகிறார்களோ அவர்களை விசிஷ்டாக பவந்தி, மிகவும் சிறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். பகவானுடைய அடியவர்கள் என்றால் அவர்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறான் பகவான். ஆகினாலே அவனுக்கு விபுகு என்று பெயர். அதாவது அடியவர்களை சிறந்தவர்களாக ஆக்குபவர் விபுகு என்பதற்கு. ஆக ஹுதபுக் என்கிறது தனி திருநாமம், விபுகு என்கிறது தனி திருநாமம் என்று இப்படி கொண்டார். ஆனால் பராசர பட்டர் அவர் என்ன சொன்னார் என்னால், ஹுதபுக் விபுகு என்கிறது ஒரே திருநாமம் என்று சொன்னார். இப்போ கீழே அர்ச்சிராஜிக்கு உண்டான கதிகளை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். ஜோதிகி என்கிறது முதல் படி என்று சொன்னார். அதாவது அர்ச்சிராஜி மார்க்கத்தில் முதல் படியாக இருக்கிறது ஒளி. ஆக 2வது படி என்னன்னா அது பகல் என்று சொன்னோம். இப்பொழுது இந்த ஹுதபுக் விபுகு என்கிறதுனால 3வது படி அர்ச்சிராஜி வழியில் அந்த படி என்னன்னா அமிர்த பரிணாமம். ஹுதம் புஞ்சானஹா சோமஹா, அதாவது அமுதம் போன்ற அமுதமாக பரிணமிக்கின்ற சந்திரன். அதாவது அமுத கிரணங்களை உடையவன் இல்லையா சந்திரன், அவனை சொல்கிற சோமஹா. யஸ்மின்னு அது எந்த பட்சத்தில் இருக்கும், சுக்ரபக்ஷத்வாரா விபுகு, சுக்ரபக்ஷத்திலே பரிபூர்ணமாக அது அதுக்கு வளர்பிறை என்றே பெயர், அதற்கு வளர்கின்ற பிறை அது. அதனால் பூர்ணஹா பவதி விபுகு என்னால் பூர்ணஹா பவதி இதி ஹுதபுக் விபுகு. அமுதமாக பரிணமிக்கின்ற சந்திரன் வளர்வதான வளர்பிறையாக இருப்பவர். வளர்பிறை என்பது இந்த அர்ச்சிராஜி மார்க்கத்திலே 3வது படி என்று சொல்லியிருக்கிறது. முதல்ல தேஜஸ், 2வது பகல், 3வது வளர்பிறை. சாதாரணமாக நல்ல இந்த மாதிரியான காலத்தில் போனவர்கள் நேரே பரமபதத்துக்கு போகிறார்கள் என்று அப்படியும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவன் பிரபன்னனாயிருக்கிறவனுக்கு எப்படி மரித்தாலும் மோட்சம் உண்டு என்கிறது வேறு விஷயம். ஆனாலும் சாஸ்திரங்களிலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மரிக்க வேண்டுமானால் பகலிலே மரிக்க வேண்டும், சுக்லபக்ஷத்திலே மரிக்க வேண்டும், அதுவும் தவிர உத்தராயணத்திலே மரிக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் இங்கே ஒரு படியாக எடுத்து காட்டுகிறார். ஆக இப்போ ஹுதபுகு என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்தபடி 884வது திருநாமம் ரவிஹி என்பது. ரவிஹி என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், ரவிஹின்னா சூரியனுக்கு ரவிஹின்னு பெயர். அதுக்கு என்ன காரணம் என்னால் அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். ரசாத் ஆதத்த இதி ரவிஹி, அதாவது நல்ல ரசத்திலிருந்து கிடைப்பவன். ஆதித்யநாமா, ஆதித்யாத்மா, சூரியனாக இருப்பவர் என்று சூரியனாகவே பகவானை சொல்லிவிட்டார். ஏன்னா பகவானுக்கு சூரிய நாராயணன் என்று கூட பெயர் உண்டல்லவா. ஆயினாலே ரசாத் ஆதத்த இதி ரவிஹி ஆதித்யாத்மா என்று சூரியனுக்கு ஆத்மாவாக சூரியனாகவே இருப்பவர் என்பதாக இது ஆதிசங்கர பகவத்பாதர் ரவிஹி என்கிற திருநாமத்திற்கு காட்டின அர்த்தமாகும். அடுத்தபடி ரவிஹி என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ரவிஹினா சூரியன் தான்.
ஆனால் சூரியனை இட்டு காட்டுகிற பொழுதோ அது எத்தை காட்டுகிறதுனா உத்தான காலத்தையா அப்படின்னு சொல்கிறார். அதுபோ உதகயனத்வாரா ரூயத்தே பிரசஸ்யத்தை இது ரவிஹி, அதாவது மேலேறி பிரகாசிப்பதனால் அது உயர்ந்த உத்தராயணம். உத்தராயணம் என்கிறது சாதாரணமாக நமக்கு ஒரு வருடம் என்று சொன்னால் அதில் 6 மாதம் தட்சிணாயணம், 6 மாதம் உத்தராயணம் என்று சொல்லப்படுகிறது. உத்தர அயனம், அதாவது உத்தராயணம்னா என்ன? தை மாதம் முதல் தேதி முதல் கொண்டு நம்முடைய இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயத்திலே மாதங்களை கொண்டு பார்க்கிற பொழுது தை மாதம் முதல் கொண்டு ஆனி மாதம் கடைசி தேதி வரை உத்தராயணம் என்று சொல்லுவார்கள். ஆடி முதல் தேதி முதல் கொண்டு மார்கழியினுடைய கடைசி தேதி வரை தட்சிணாயணம் என்று சொல்லுவார்கள். உத்தராயணம் தட்சிணாயணம் என்று. உத்தராயண காலத்திலே சூரியன் மேலே இருப்பான் என்று அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. தட்சிணாயன காலத்தில் சற்று நகர்ந்திருப்பான் என்று இப்படியெல்லாம் அதெல்லாம் இன்னும் ஜோதிஷ சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இன்னும் நன்றாக விளக்க முடியும். அதை சொல்லுகிறார். அதாவது உத்தான காலத்தையா உதகயனத்வாரா, இது உத்தான காலம் என்னால் என்ன? அது இந்த உத்தராயணம் என்பது தான் தேவர்களெல்லாம் விழித்து கொள்ளுகிற காலமாம். அதாவது இப்படியெல்லாம் புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். மேலே போக போக அந்த நாளினுடைய நீட்சி வேறு விதமாக பார்க்கப்படும். கீழே வர வர நாள் நீண்டு காணப்படும். மேலே போக போக இப்போது சந்திரன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? சாதாரணமாக சொல்லுகிற போது சந்திரன் என்ற இடத்துல 15 நாள் பகல், 15 நாள் இரவு என்று இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதாவது 15 நாள் சூரிய வெளிச்சம் இருக்கும், 15 நாள் சூரிய வெளிச்சம் இருக்காது. அப்போ என்னாச்சு? நம்முடைய ஒரு நாள் என்பது சந்திரமண்டலத்தில் ஒரு மாதமாகி விடுகிறது. அதாவது சந்திரமண்டலத்தில் நம்முடைய ஒரு மாதம் என்பது சந்திரமண்டலத்தில் ஒரு நாள் என்று ஆகிறது. அதுபோல் இன்னும் மேலே போனால் சொர்க்கலோகத்தில் எப்படி என்றால் நம்முடைய ஒரு வருடம் என்கிறது அவர்களுக்கு ஒரு நாள். அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்முடைய 6 மாதம் தட்சிணாயணம் என்று சொல்லுகின்ற அது அவர்களுக்கு இரவு. நம்முடைய 6 மாதம் உத்தராயணம் என்று சொல்லுவது அவர்களுக்கு பகல் என்று அப்படி கொண்டிருக்கிறோம். ஆயினாலே இங்கே ரவிஹி என்கிற திருநாமத்திற்கு பராசரப்பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது உத்தான காலத்தையா, விடியற்காலை அவர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய காலை, அப்படிப்பட்ட உதகயன துவாரா, அதாவது உத்தராயணம் என்கிறது உத்தராயணமாக ரூயத்தே பிரசஸ்யத்தை பிரகாசிப்பவர். ஆக இப்படி பகவானை ரவிஹி என்கிற சொல்லாலே அந்த அர்ச்சிராஜி மார்க்கத்திற்கு 4ஆம் படியாக சொல்லக்கூடிய உத்தராயணமாக இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை தான் காட்டினார். அதற்கு மேலே ரவிஹி என்கிற சப்தத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது ஸ்வஜேயத்வதா, அதாவது தன்னை தானே அறிந்து கொள்ளுபவர். ரவிரிதி அப்படி அது கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறதாம். கீதா தாத்பரிய உக்தே கீதா தாத்பரியம் என்ற ஒரு நூலிலே அவர் ஆனந்த தீர்த்தர் என்கின்ற மத்வாச்சாரியர் கீதா தாத்பரியம் என்று ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அந்த நூலிலே இப்படி ரவிஹி என்கிற திருநாமத்திற்கு அவர் ஒரு வித விளக்கம் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? ஸ்வஜேயத்வதா ரவிரிதி ரவிஹி, தன்னைத்தானே நன்றாக அறிந்து கொள்பவராகினாலே அவருக்கு ரவிஹி என்று பெயர் என்று கீதா தாத்பரியம் என்கிற நூலிலே ஆனந்த தீர்த்தராலே மத்வாச்சாரியராலே அருளி செய்யப்பட்டிருக்கிறபடியினாலே ரவிஹி விக்ஞேயத்வாத் ரவிஹி, தன்னைத்தானே அறிந்து கொள்ளுபவர் என்கிற அர்த்தத்தை இந்த ரவிஹி என்கிற திருநாமத்திற்கு அர்த்தமாக காட்டினர். அதற்கு அடுத்தபடியாக விரோச்சனா என்கிறது திருநாமம். விரோச்சனா என்னால் என்ன? விவிதம் ரோச்சயத்தை இத்தி ரோச்சத்தை இத்தி, பலவிதமாக பிரகாசிப்பவர் என்கிற அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டினார். அதற்கு மேலே பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன சொன்னார்னா, அதாவது 2 விதமாக அதை சொல்லுகிறார். துவாப்யாம் அயனகதிபியாம், 2 அயனங்களிலே செல்லக்கூடிய ஒரு ரதம் செல்லுகிறது. அப்படி சம்வத்சரம் அது 5ஆம் படி, அந்த வருஷம் என்கிறது 5ஆம் படி அர்ச்சிராஜி மார்க்கத்திலே. அது சம்வத்சரா ரதேன ஆதித்யம் விரோச்சயதி, இப்படி சம்வத்சரமாக இருப்பவர், 5ஆம் படியாக இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். விரோச்சனகா என்பதற்கு 2 பொருளை காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர். எப்படி காட்டுகிறார்? விசிஷ்டம் லோச்சனம் பார்த்தஸ்ய யஸ்மாத், அதாவது தன்னுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு அர்ஜுனனுக்கு ஒரு புதிய கண்ணை, ரொம்ப அழகாக திவ்ய சக்ஷுஸை கொடுத்தாராம். திவ்யம் ததாமி தே சக்ஷு என்று கண்ணை கொடுத்தார்.
அதனால் அர்ஜுனனுக்கு கண்ணை கொடுத்தபடினாலே விலோச்சனஹா என்று ஒரு பாடம் காட்டுகிறார். அல்லது விசிஷ்டானி ரோச்சனானி சூர்யாதி பிரகாஷாக யஸ்மாதிதி என்று மிகவும் பிரகாசிக்கின்ற சூரியன் முதலான பிரகாசமாக சூரியனுக்கு ஒளியை தருபவரும் இவர்தான். ஆகையினாலே இவருக்கு விரோச்சனஹா என்று திருநாமம் என்று இப்படிப்பட்ட பொருள்களை காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.